தலைப்புச் செய்திகள். சென்னையில் ஜூன் 1ஆம் தேதியான இன்று மீண்டும் உயர்ந்தது சிலிண்டர் விலை. ஐபிஎல் இறுதிப் போட்டியில் குஜராத்தை வீழ்த்தி இரண்டாவது முறையாக பெங்களூரு அணி சாம்பியன் பட்டம் வென்றது. மத்திய அரசின் மும்மொழி கொள்கையால் தமிழகத்தில் உள்ள கேந்திர வித்யாலயா பள்ளிகளில் மாணவர்களுக்கு தமிழ் கற்கும் வாய்ப்பு கிடைத்துள்ளது. பெட்ரோல் மற்றும் டீசல் ஏற்றுமதிக்கான சாலை மற்றும் உள்கட்டமைப்பு வரி முற்றிலும் நீக்கப்படுவதாக அறிவிப்பு. சென்னையில் இன்று மீண்டும் உயர்ந்தது பெட்ரோல் டீசல் விலை. நாடு முழுவதும் காலியாக உள்ள 26 ராஜ்யசபா எம்பி பதவிகளுக்கான தேர்தலுக்கு இன்று வேட்புமனு தாக்கல் தொடங்குகிறது. ஆசிய கோப்பை ஹாக்கி தொடரில் இரண்டாவது வெற்றியை பதிய வைத்தது மகளிர் அணியினர். விரிவான செய்திகள். மத்திய அரசுக்கு சொந்தமான இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன், பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன், இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் ஆகியவை சமையல் எரிவாயு சிலிண்டர் மற்றும் விமான எரிபொருள் விலையை சர்வதேச நிலவரத்திற்கு ஏற்ப மாதந்தோறும் மாற்றி அமைத்து வருகின்றன. அதன்படி ஜூன் 1ஆம் தேதியான திங்கட்கிழமை சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் மாற்றி அமைத்தன. ஹோட்டல்கள், உணவகங்கள் மற்றும் சிற்றுண்டி சாலை உணவகங்கள் உள்ளிட்ட இடங்களில் பயன்படுத்தப்படும் 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் திங்கட்கிழமை முதல் ரூபாய் 46 உயர்த்தின. இதையடுத்து அந்த சிலிண்டர் தற்போது ரூபாய் 3283க்கு விற்பனையாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வருடந்தோறும் கிரிக்கெட் லீக் தொடர் நடக்கிறது. அகமதாபாத்தில் உள்ள உலகின் பெரிய மோடி மைதானத்தில் நடந்த ஃபைனலில் நடப்பு சாம்பியன் பெங்களூரு, குஜராத் அணிகள் மோதின. டாஸ் வென்ற பெங்களூரு கேப்டன் ரஜத் படிதார் பவுலிங் தேர்வு செய்தார். பேட்டிங் செய்த குஜராத் டைட்டன்ஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் குஜராத் அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 155 ரன்கள் மட்டுமே எடுத்தது. தொடர்ந்து 156 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களம் இறங்கிய ஆர்சிபி அணி 18 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 161 ரன்கள் எடுத்து 12 பந்துகள் மீதமிருந்த நிலையிலேயே சாம்பியன் பட்டத்தை வென்று அசத்தியது. பெங்களூரு அணி இரண்டாவது முறையாக ஐபிஎல் கோப்பையை வென்றுள்ளது. கோப்பை வென்ற பெங்களூரு அணிக்கு ரூபாய் 20 கோடி பரிசு தொகை வழங்கப்பட்டது. இரண்டாவது இடம் பிடித்த குஜராத் அணிக்கு ரூபாய் 13 கோடி பரிசு கிடைத்தது. மத்திய அரசின் தேசிய கல்விக் கொள்கையின்படி இந்த ஆண்டு முதல் மும்மொழி கொள்கை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதை தமிழக அரசு எதிர்த்து வரும் நிலையில் மத்திய அரசின் நேரடி கட்டுப்பாட்டில் உள்ள கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள் மற்றும் சிபிஎஸ்இயின் இணைப்பு பள்ளிகளில் இந்த கொள்கை நடைமுறைக்கு வந்துள்ளது. அதன்படி கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் 3ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவ மாணவியருக்கு 3ஆம் மொழியாக தமிழ் மற்றும் சமஸ்கிருதம் கற்கும் வாய்ப்பு கிடைத்துள்ளது. அவற்றில் ஒன்றை விருப்ப மொழியாக தேர்வு செய்யும்படி மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் கேந்திரிய வித்யாலயா ஆசிரியர்கள் விளக்கியுள்ளனர். இதுவரை மத்திய அரசு பள்ளிகளான கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் தமிழகத்தை சேர்ந்த மாணவர்கள் தமிழ் கற்க வாய்ப்பு கிடைக்காத நிலையில் தற்பொழுது மும்மொழி கொள்கையால் வாய்ப்பு கிடைத்துள்ளதால் பெற்றோர் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மத்திய நிதி அமைச்சகம் வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ அறிக்கையில் கூறியிருப்பதாவது, பெட்ரோல் மற்றும் டீசல் ஏற்றுமதிக்கான சாலை மற்றும் உள்கட்டமைப்பு வரி முற்றிலும் நீக்கப்படுகிறது. அதே வேளையில் உள்நாட்டு பயன்பாட்டிற்காக விநியோகிக்கப்படும் பெட்ரோல், டீசல் மீதான தற்போதைய வரி விகிதங்களில் மாற்றம் இல்லை. பெட்ரோல் ஏற்றுமதிக்கான கூடுதல் லாப வரி பாதியாக குறைக்கப்பட்டு 1 லிட்டருக்கு ரூபாய் 1.50 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் டீசல் ஏற்றுமதி மீதான வரி லிட்டருக்கு ரூபாய் 16.50 ரூபாய் 13.50 விமான எரிபொருள் மீதான வரி லிட்டருக்கு ரூபாய் 16 ரூபாய் 9.50 குறைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நம் நாட்டில் பொதுத்துறையை சேர்ந்த இந்தியன் ஆயில், பாரத், இந்துஸ்தான் பெட்ரோலியம் ஆகிய எண்ணெய் நிறுவனங்கள் டீலர்கள் வாயிலாக பெட்ரோல், டீசல் விற்கின்றன. மேற்காசிய நாடுகளில் கடந்த மார்ச்சில் ஏற்பட்ட போரால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதுடன் விலை மிகவும் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் ஜூன் 1ஆம் தேதியான இன்று பெட்ரோல் விலை 16 காசுகள் உயர்ந்து லிட்டர் ரூபாய் 107.87க்கும், டீசல் விலை லிட்டருக்கு 10 காசுகள் உயர்ந்து ரூபாய் 99.96க்கும் விற்பனை செய்யப்படுகிறது.
நாடு முழுவதும் முழுமையாக பதவிக்காலம் முடிந்த 26 ராஜ்யசபா எம்பிக்களின் பதவிகளும் ராஜினாமா காரணமாக காலியாக 2 ராஜ்யசபா எம்பி பதவிகளும் தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இருந்து அதிமுக சார்பில் ராஜ்யசபா எம்பியாக தேர்வு செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்தின் பதவிக்காலம் 2028 ஜூன் 29ஆம் தேதி நிறைவடைய இருந்தது. இந்நிலையில் அவர் சட்டசபை தேர்தலில் விழுப்புரம் மாவட்டம் மயிலம் தொகுதியில் போட்டியிட்டார். தேர்தலில் வெற்றி பெற்றார். ஒரே நேரத்தில் 2 பதவிகளில் இருக்க முடியாது என்பதால் தன் ராஜ்யசபா எம்பி பதவியை கடந்த மாதம் 7ஆம் தேதி ராஜினாமா செய்தார். அதேபோல மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருந்து ராஜ்யசபா எம்பியாக தேர்வான சுனேந்திரா அஜித் பவார் அம்மாநில துணை முதல்வரானதால் இடைத்தேர்தலில் போட்டியிட்டு எம்எல்ஏவானார். அதனால் அவரும் தன் எம்பி பதவியை கடந்த மாதம் 6ஆம் தேதி ராஜினாமா செய்தார். இவர் ராஜினாமா செய்த எம்பி பதவிக்காலம் 2028 ஜூலை 4இல் முடிவடைகிறது. எனவே இவ்விரண்டு ராஜ்யசபா எம்பி பதவிக்கும் கடந்த மாதம் 22ஆம் தேதி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது. அவற்றுடன் 10 மாநிலங்களில் காலியாக உள்ள 24 ராஜ்யசபா எம்பி பதவிகளுக்கும் தேர்தல் அறிவிக்கப்பட்டது. அதன்படி 26 ராஜ்யசபா எம்பிக்களை தேர்வு செய்ய வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. வரும் 8ஆம் தேதி மனு தாக்கல் செய்ய கடைசி நாள். மறுநாளான 9ஆம் தேதி வேட்பு மனுக்கள் பரிசீலனை செய்யப்படும். வேட்பு மனுவை வாபஸ் பெற 11ஆம் தேதி கடைசி நாள். தேர்தலில் போட்டி இருந்தால் 18ஆம் தேதி காலை 9 முதல் மாலை 4 மணி வரை ஓட்டுப்பதிவு நடக்கும். அன்று மாலை 5 மணிக்கு ஓட்டு எண்ணிக்கை நடைபெறும். தமிழகத்தை பொறுத்தவரை ஆளும் கட்சியாக உள்ள தாவேகாவுக்கு 107 எம்எல்ஏக்கள் உள்ளனர். அத்துடன் அரசுக்கு ஆதரவு அளிக்கும் கட்சிகளின் எம்எல்ஏக்கள் எண்ணிக்கையை கணக்கிட்டால் 121 எம்எல்ஏக்கள் ஆதரவு உள்ளது. எனவே தாவேகா சார்பில் நிறுத்தப்படும் வேட்பாளர்கள் ராஜ்யசபா எம்பியாக தேர்வு செய்யப்படுவது உறுதி. இந்த தேர்தல் வழியே தாவேகா சார்பில் முதல் எம்பியை தேர்வு செய்ய வாய்ப்பு கிடைத்துள்ளது. அக்கட்சியின் செய்தி தொடர்பாளராக உள்ள ஜோதிடர் ரத்தன் பண்டிட் அல்லது விஷ்ணு ரெட்டி ஆகியோரில் ஒருவர் தேர்வு செய்யப்பட வாய்ப்புள்ளது. மேலும் சிலரும் அப்பதவிக்கு காய் நகர்த்தி வருகின்றனர். அதே நேரம் காங்கிரஸ் கட்சி சார்பில் பிரவீன் சக்கரவர்த்திக்கு அப்பதவியை கேட்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் ஆட்சிக்கு எம்பி பதவியை வழங்க தாவேகா நிர்வாகிகள் சிலர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ஜப்பானின் ககாமிஹாரா நகரில் மகளிருக்கான 18 வயதிற்கு கீழான ஆசிய கோப்பை ஹாக்கி தொடர் நடைபெற்று வருகிறது. இதில் ஏ பிரிவில் இடம்பெற்றுள்ள இந்திய அணி நேற்று தனது 2வது ஆட்டத்தில் கொரியாவுடன் மோதியது. இதில் இந்திய அணி 3-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இந்திய அணி தரப்பில் நூஷின், ஸ்ருதி, கிரண் ஆகியோர் தலா ஒரு கோல் அடித்தனர். இந்திய அணிக்கு 2வது வெற்றியாக அமைந்தது. முதல் ஆட்டத்தில் இந்திய அணி மலேசியாவை வீழ்த்தியிருந்தது. இந்திய அணி தனது அடுத்த ஆட்டத்தில் ஜூன் 2ஆம் தேதியான நாளை சிங்கப்பூருடன் மோதுகிறது.